ஹலோ வீடியோஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பேக்கை வந்து ஒரு 7 நாள் மட்டும் நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பொலிவும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக் மார்க், கருமை இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் உங்க ஸ்கின்னை வந்து ஒரு ஈவன் டோனாக மாற்றி கொடுக்கறதுக்குமே வந்து இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க அந்த 7 days பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பால் வந்து எடுத்துக்கோங்க. பால் வந்து முடிஞ்ச அளவுக்கு காய்ச்சாத பாலாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் வந்து பஞ்சு இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த பஞ்சும் பாலும் நம்ம வந்து எடுத்துக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட வந்து பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3 இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு க்ளோயிங்காகவுமே நம்ம வந்து மாற்ற போகிறோம். இந்த 3 இன்க்ரீடியன்ட்மே வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு க்ளோயிங்காகவும் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ட்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு பேக் டைப்புக்கு வந்து வரணும். பேக் டைப்புக்கு வரல அப்படின்னா இது கூட வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து தயிர் நீங்கள் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேக் டைப்புக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்கை என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பேக்குக்கு மொத்தமே 2 ஸ்டெப் தாங்க இருக்குது. அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். செகண்டாக வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து ஒரு பேக் மட்டும் நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த பேக்கில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேசன் பவுடர் தான் வந்திருப்போம். அதாவது கடலை மாவு தான் எடுத்திருப்போம். இந்த கடலை மாவு வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லாவே பிரைட்டனாகவும் நல்ல ஒரு கிளியராகவுமே வச்சுக்கிறோம். உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்களோட எக்ஸஸ் ஆயிலையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறதுக்குமே வந்து இந்த கடலை மாவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணியிருப்போம். தயிரில் வந்து லாக்டிக் ஆக்சைடு இருக்கிறனால உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு க்ளோயிங்காக கொண்டுட்டு வரதுக்கும் உங்கள் ஸ்கின்னை நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு பிரைட்னிங்காக பார்த்துக்கிறதுக்குமே வந்து இந்த கர்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் ஹனி வந்து ஆட் பண்ணிப்போம். ஹனி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராகவும் வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்டை கொண்டுட்டு வர்றதுக்குமே வந்து இந்த ஹனி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸ்லேயுமே நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே க்ளீன் பண்ண போகிறோம். இந்த பாலை வச்சு நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு 10 நிமிஷமாவது நல்லா ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல வந்து ஏதாவது டர்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்லைன்னா எக்ஸஸாக ஆயிலெலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராக மாற்றி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பால் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறனால உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோவும் கொடுக்குறதுக்குமே வந்து இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னையுமே வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு பிரைட்னிங்காகவுமே வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம செகண்டாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேக்கை வந்து அப்படியே உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் கூட நீங்கள் வந்து தாராளமாக விட்டுறலாம். விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக் அப்ளை பண்ணுறனால உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு கிளியர்னஸ் இருக்கும். உங்கள் ஸ்கின்னோட டோனில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியும். அதே நேரத்தில் உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோவை கொடுக்குறதுக்குமே வந்து இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். நீங்கள் மினிமம் ஒரு 7 டேஸாவது நீங்கள் வந்து ஒரு அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. அப்ளை பண்ண உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் ஸ்கின்னோட டோன்லேயுமே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டுட்டு வந்து உங்கள் ஸ்கின்னமும் வந்து நல்ல பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு க்ளோயிங்காகவும் மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த பேக் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த பேக்கை நீங்கள் வந்து ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து தெரியும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பளபளப்பும் வரும். உங்கள் ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கோட இருக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 7 days மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 7 daysலேயே வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கை வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த டேன் எல்லாத்தையுமே கூட ரிடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு கிளியராகவுமே வச்சுக்கிறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லையுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.